is great. இன்னைக்கு நடந்த ரா வந்து நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரோமன் ரெயின்ஸ் கிக் ஆஃப் பண்றாரு. அதுக்கப்புறமா லாஸ்ட்ல வந்து பட்டிஸ்டா ஒரு வெறித்தனமான ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறாரு. எல்லாமே வந்து நல்லாவே இருந்தது. சோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு நல்ல ரா பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. சோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழ். நான் ராகுல் அண்ட் நம்ம இன்னைக்கு நடந்த ராவோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நடந்த ரா வந்து நல்லாவே போச்சு. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ரோமன் ரெயின்ஸ் ராவை கிக் ஆஃப் பண்றாரு. சோ ரோமன் ரெயின்ஸ் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் லுக்கேமியான்ற டிசீஸ் மூலியமா வந்து போன வருஷம் அக்டோபர் மாசம் வந்து WWE விட்டு வெளில போனாரு. சோ இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் ஒரு ரிட்டர்ன் கொடுத்திருக்காரு. சோ ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ உங்க பிரேயர்ஸ்னால தான் வந்து நான் இன்னைக்கு இப்படி நிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ ரோமன் ரெயின்ஸ் ஃபர்ஸ்ட் தேங்க்யூன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அதுக்கப்புறமா வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரோமன் ரெயின்ஸை சியர் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோமன் ரெயின்ஸ் கேன்சர்ல வந்து இப்போ ரிமிஷன் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கேன்சர் வந்து இப்போ கண்ட்ரோலா இருக்குன்னு அர்த்தம். சோ ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து கேன்சர் இன்னும் பூர்ணமா குணமடையல, ஆனா இப்போ வந்து கண்ட்ரோலா இருக்குன்னு அர்த்தம். சோ ரோமன் ரெயின்ஸ் வந்து இனிமேல வந்து WWEல ரிட்டர்ன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போறாரு. சோ அப்படி போகும்போதே வந்து செத் ராலின்ஸ் ரிங்குக்கு வெளியே நிக்கிறாரு. சோ ரோமன் ரெயின்ஸும் செத் ராலின்ஸும் மீட் பண்றாங்க. சோ ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ராலின்ஸும் சேர்ந்து அந்த செக்மெண்ட்டை முடிக்கிறாங்க. சோ இந்த செக்மெண்ட் நல்லாவே போச்சு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்ததுனாலேயே ராவோட டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிக்கெட் சேல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு அப் கொடுக்கலாம். சோ அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ச் நடக்குது, ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்ச்ல வந்து ஆலிஸ்டர் பிளாக் அண்ட் ஜானி கார்கானோ வந்து ரா டாக் டீம் சாம்பியன்ஸ் ஆன ரிவைவல் கூட மோதுறாங்க. சோ இந்த மேட்ச்ல வந்து ஆலிஸ்டர் பிளாக் அண்ட் ஜானி கார்கானோ வின் பண்றாங்க. சோ இந்த மேட்ச் வந்து சம்பந்தமே இல்லாம தான் வச்சிருக்காங்க, கன்ஃபார்மா தெரியுது. NXT டேலண்ட்டை வந்து லைட்டா பேஸ் பண்ற மாதிரி இருக்கு. சோ இந்த செக்மெண்ட்டுக்கும் இந்த மேட்சுக்கும் வந்து ஒரு டவுன் கொடுக்கலாம். சோ அதுக்கப்புறமா என்னன்னு பாத்தீங்கன்னா, எலியாஸ் சாம்சன் வராரு. எலியாஸ் வந்து என்ன சொல்றான்னு சொல்றதுக்கு முன்னாடியே லேசி ஈவன்ஸ் வந்து இன்டரப்ட் பண்றாங்க. அவங்க வழக்கம் போலமா ரிங்க்கு வெளியில நின்று அப்படியே திருப்பியும் போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா திருப்பியும் எலியாஸ் பாட ஆரம்பிக்கும் போது டீன் ஆம்ப்ரோஸ் வந்து இன்டரப்ட் பண்றாரு. சோ டீன் ஆம்ப்ரோஸ் வந்து ரிங்குக்கு மேல வந்து எலியாஸை வந்து கலாய்க்கிறாரு. சோ அதுக்கப்புறமா போன வாரம் நடந்த ட்ரூ மெக்கன்டைர் கூட மேட்ச்ல வந்து இந்த வாரம் எனக்கு ரீமேட்ச் வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுவும் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சோ அதோட வந்து டீன் ஆம்ப்ரோஸ் எலியாஸுக்கு ஒரு டர்டி டீஸும் போட்டு போறாரு. இந்த செக்மெண்ட் நல்லாவே போச்சு. அதனால இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு அப் கொடுக்கலாம். சோ அதுக்கப்புறமா ஒரு உமன்ஸ் டாக் டீம் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல யார் இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராண்டா அண்ட் நட்டாலியா ஒரு டீம், அதுக்கப்புறமா ரியா ஸ்காட் ஒரு டீம். சோ இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. மேட்சுக்கு நடுவுலயே வந்து பெக்கி லிஞ்ச் இன்டர்ஃபியர் பண்றாங்க. சோ அதனால போன வாட்டி சொன்ன மாதிரியே ட்ரிபிள் எச் வந்து என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா, பெக்கி லிஞ்ச் இன்னொரு வாட்டி இன்டர்ஃபியர் பண்ணா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணன்னு சொல்றாரு. அதே மாதிரி பெக்கி லிஞ்சை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போறாங்க. சோ ரோண்டா ரவுசியும் நட்டாலியாவும் வந்து ரிங்கு விட்டு வெளியில போகும்போது நட்டாலியாவை மட்டும் போக விட்டுட்டு ரோண்டா ரவுசி வந்து திருப்பியும் வந்து ரிங்குக்குள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து இதோட நான் முடிக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு வெயின்ஸ் மெக்மேனை கால் பண்றாங்க. சோ வெயின்ஸ் மெக்மேன் வருவான்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கும் போது ஸ்டெஃப்னி மெக்மேன் வராங்க. சோ ராண்டா ரவுசி வந்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரெசில்மேனியால வந்து பெக்கி லிஞ்ச் கூட நான் ஆடணும். சோ அதனால வந்து பெக்கி லிஞ்சை திருப்பியும் வந்து கொண்டு வாங்க, அவங்க ஃபயர் பண்ணதுல இருந்து திருப்பியும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஸ்டெஃப்னி மெக்மேன் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதனால ராண்டா ரவுசி வந்து ரொம்பவே கடுப்பாகி இதனால வந்து அவங்களோட ரா டைட்டில வந்து அப்படியே ஸ்டெஃப்னி மெக்மேன் முன்னாடி போட்டு அப்படியே வெளியில போயிடுறாங்க. அதோட அந்த செக்மெண்ட்டும் முடியுது. சோ இந்த செக்மெண்ட் நல்லாவே போச்சு. இப்போ வந்து ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் அந்த ஒரு ஃபியூட் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. அதனால இந்த செக்மெண்ட்டுக்கும் ஒரு அப் கொடுக்கலாம். சோ அதுக்கப்புறமா வந்து இவ்வளவு நாளா வந்து ரா நல்லாவே போயிட்டு இருந்தது. சோ இப்போ வந்து கொஞ்சம் மொக்கையா போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிந்தர் மஹால் வராரு. ஜிந்தர் மஹால் வந்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரிக் ஃபிளேரோட பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. ஆனா என்ன வந்து இன்வைட்டே பண்ணன்னு சொல்றாரு. சோ அதனால ஒரு ஓபன் சேலஞ்ச் விடுறாரு. சோ அதுல வந்து கர்ட் ஆங்கிள் வந்து அக்செப்ட் பண்றாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மேட்ச்ல வந்து ஜிந்தர் மஹால் கர்ட் ஆங்கிள பயங்கரமா அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா கர்ட் ஆங்கிள் ஒரு 4 சூப்ளெக்ஸ் போட்டு அவரோட ஃபினிஷரை போட்டு மேட்சை முடிக்கிறாரு. அதோட அந்த மேட்ச் முடியுது. சோ இந்த செக்மெண்ட் வந்து மொக்கையா போனதுனால இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு டவுன் கொடுக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து மூமெண்ட் ஆஃப் பிளிஸ் நடக்குது. சோ அதுல வந்து அலெக்சா பிளிஸ் பின் பேலரை இன்டர்வியூ பண்றாங்க. இந்த செக்மெண்ட் நல்லாவே போச்சு. நடுவுல வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஒரு மாதிரி பேசினாங்க. சோ அப்போ வந்து லியோரஸ் இன்டரப்ட் பண்றாரு. சோ லியோரஸ் வந்து பாபி லாஸ்லிக்கு ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பின் பேலர் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு பதிலா பின் பேலர் வந்து
லியோரஸ்க்கு ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் கொடுக்குறாரு. சோ அவங்க 2 பேரும் வந்து மேட்ச் ஆடுறாங்க. சோ அதுல வந்து லியோரஸ் ஃபர்ஸ்ட் ஃபின் பேலரோட காலை வந்து பயங்கரமா வீக் பண்றாரு. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபின் பேலர் வின் பண்ணிட்டாரு. சோ இந்த செக்மெண்ட் இந்த மேட்ச் நல்லாவே போனதுனால இந்த ஓவரால் ஒரு செக்மெண்ட்டுக்கு அப் கொடுக்கலாம். சோ அதுக்கப்புறமா வந்து பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் பாபி லாஷ்லிக்கும் ஒரு மேட்ச் நடக்க வேண்டியது. ஆனா அந்த மேட்ச் நடக்கல. பாபி லாஷ்லி மேட்சுக்கு முன்னாடியே பிரான் ஸ்ட்ரோமனை அடிச்சிட்டாரு. சோ இது வந்து ஒரு வேற லெவல் மேட்ச். 2 பேருமே வெயிட்டான சூப்பர் ஸ்டார். இந்த மேட்சை வந்து ஒரு பேப்பர்ல வச்சா நல்லா இருக்கும். சோ அதனாலே இப்படி பண்ணிட்டாங்க. சோ இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து நோ பாயிண்ட்ஸ், அப்போ இல்லாம டவுனும் இல்லாம ஒரு ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து செத் ராலின்ஸ் பேக் ஸ்டேஜ்ல பேசுறாரு. என்ன பேசுறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து திருப்பி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா செத் ராலின்ஸ் வந்து நான் கண்டிப்பா வந்து ரெஸ்ல்மேனியால யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பெல்ட்டை வின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா டீன் ஆம்ப்ரோஸுக்கும் ட்ரூ மெக்கண்டருக்கும் ஒரு நோ டிக்யூ மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் டீன் ஆம்ப்ரோஸ் வந்து பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ட்ரூ மெக்கண்டர் அடிக்கிறாரு. சோ நடுவுல வந்து டீன் ஆம்ப்ரோஸ் ரிங்குக்கு வெளியில இருக்கும்போது ஸ்டீல் செட் மேல வந்து ட்ரூ மெக்கண்டரை போட்டு அடிக்கும் போது எலையா சாம்சன் வந்து ட்ரூ மெக்கண்டரை முதுகுலயே வந்து கிட்டாரை போட்டு அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து பாபி லாஷ்லி அண்ட் பேரன் கார்பன் வந்து அவங்கள கெத்துத்தனத்தை காமிக்கிறாங்க. வழக்கம் போல டீன் ஆம்ப்ரோஸ் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. சோ இந்த ஒரு செக்மெண்ட்ல வந்து அதிர்ச்சியா செத் ராலின்ஸ் வந்து சேர் எடுத்துட்டு வராரு. சோ அப்படி வந்து அவர் ரிங்குக்கு வெளியே நிக்கிறாரு. அப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் திடீர்னு வராரு. என்னன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்னைக்கு தான் ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்குள்ள இங்க வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. சோ அப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் அண்ட் ஸ்பியர் போட்டு அப்படியே அந்த செக்மெண்ட்டை முடிக்கிறாரு. கடைசியா வந்து ரோமன் ரெயின்ஸும் செத் ராலின்ஸும் அந்த ரிங்குக்கு வெளியே நிக்கிறாங்க. டீன் ஆம்ப்ரோஸ் ரிங்குக்குள்ள இருந்து 3 பேர் வந்து பாத்துக்கிறாங்க. அதோட அந்த செக்மெண்ட் முடியுது. இந்த செக்மெண்ட் நல்லாவே போச்சு. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கும் ஒரு அப் கொடுக்கலாம். மெயின் ஈவென்ட் டைம். இந்த மெயின் ஈவென்ட்ல வந்து ரிக் ஃபிளேயரோட பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க, ரோமன் ரெயின்ஸ் செத் ராலின்ஸ் செக்மெண்ட்டே மெயின் ஈவென்ட்ல வைக்கலனா அப்போ இதுல வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு ஃபர்ஸ்டே எல்லாருமே யோசிப்பீங்க. சோ இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ட்ரிபிள் எச் அண்ட் ஸ்டெஃப்னி மெக்மேன் வராங்க. அவங்க வந்து HBK அண்ட் ஸ்டிங்க பத்தி பேசுறாங்க. ஸ்டிங்கோ வராங்க. சோ அதுக்கப்புறமா வந்து ட்ரிபிள் எச் அண்ட் ஸ்டெஃப்னி மெக்மேன், அதாவது ட்ரிபிள் எச் வந்து ரிக் ஃபிளேரை பத்தி புகழ்ந்து பேசுறாரு. ரிக் ஃபிளேர் பத்தின வீடியோவும் ஓடுது. சோ அதுக்கப்புறமா ட்ரிபிள் எச் ரிக் ஃபிளேரை கூப்பிடுறாரு. பாத்தீங்கன்னா ரிக் ஃபிளேர் வந்து வரவே இல்லை. அவரோட என்ட்ரன்ஸ் மியூசிக் ஓடுது, அப்படியே இன்னும் வரவே இல்லை. சோ ரிக் ஃபிளேர் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பேக் சைட்ல பார்க்கும்போது கேமராமேனை வந்து ஒருத்தர் பயங்கரமா இழுத்துட்டு வராரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டேவ் பட்டிஸ்டா. சோ டேவ் பட்டிஸ்டா வந்து ரிக் ஃபிளேரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவரோட ஹீல் தனத்தை வந்து பயங்கரமா காமிக்கிறாரு. சோ லாஸ்ட்ல வந்து ட்ரிபிள் எச் வந்து பேக் சைட்ல ஓடி போய் ரிக் ஃபிளேர் என்ன ஆனாலும் சொல்லிட்டு பாக்குறாரு. இதோட இந்த செக்மெண்ட் முடியுது. இந்த செக்மெண்ட் நல்லாவே போச்சு. அண்ட் பட்டிஸ்டா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிட்டர்ன் கொடுத்திருக்காரு. லாஸ்ட்ல வந்து ஸ்மாக் டவுன் 1000th எபிசோட்ல வந்து வந்தாரு. சோ இந்த செக்மெண்ட் நல்லாவே போனதுனால இந்த செக்மெண்ட்டுக்கும் ஒரு அப் கொடுக்கலாம். இந்த ஷோ ஃபுல்லாவே வந்து சூப்பராகவே இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ராவா பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அண்ட் இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டட் வீடியோஸ் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.